வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் மக்கள் தொகை வந்து ரொம்ப பயங்கரமாக குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ அதுக்கு என்ன சரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக வந்து ஃபாரினர்ஸை வந்து நிறைய எண்ணிக்கையில் கொண்டு வர போகிறாங்க. அதாவது பர்த் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருதுங்க. அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3325 குழந்தைகள் தான் பிறந்துச்சாம். யூசுவலாக ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதாவது அந்த பர்த்துக்கும் டெத்துக்கும் இருக்கிற கேப் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேட்டில் போச்சுன்னா பெரிய பாப்புலேஷன் பிரச்சனையே வந்துடும் சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து இதை தீவிரமாக சிந்திச்சு இதுக்கு சில முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது சிங்கப்பூரியன்கள் வந்து இப்போது அநேகமாக நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் திருமணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஸோ அப்படி பண்ணினா கூட குழந்தை பெற்றுக்கிறது கொஞ்சம் தயங்குறாங்க, தள்ளி தள்ளி போடுறாங்க. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். 2 பேரும் வேலைக்கு போவாங்க, இல்லை பொருளாதார நிலைமை இருக்கும். குழந்தை பிறந்தனா அதை பார்த்துக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆள் போடணும், இதெல்லாம் செலவு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று திருமணமே பண்ணிக்கிறது இல்லை, அப்படி பண்ணினா கூட குழந்தை பெற்றுக்கிறத தவிர்க்கிறாங்க, இல்லை தள்ளி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக ஆகிடுது. அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 0.87 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் வந்து அவங்க வாழ்நாளில் அந்த பிள்ளை பெறக்கூடிய அந்த தகுதி இருக்கிற பீரியட் தான் அது. அதில் வந்து அவங்க 0.87 அப்படி தான், அந்த மாதிரி ரேஞ்சில் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்களாம். அதாவது ஒரு 5 பேருக்கு 4 பேர் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க ஒரு குழந்தைய, அந்த மாதிரி கணக்கு. அதான் 0.87. இது வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயரில் வந்து 0.97 இருந்தது. ஒரு 10 இயர்ஸ் முன்னால் 1.461 இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 0.87 வந்துருக்கு. இது கொஞ்சம் அலார்மிங்காக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ சிங்கப்பூரில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 22,000 பேர் வருஷத்துக்கு நியூ சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 25,000லேருந்து 30,000 பேர் வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்க போகிறாங்க, வரப்போகிற ஒரு 5-6 வருஷத்துக்கு. அதே மாதிரி பிஆரையும் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பிஆர் வந்து அப் டு 40,000 பிஆர்ஸ் தே ஆர் கோயிங் டு கிவ் எவ்ரி இயர். ஸோ இதன் மூலம் என்ன ஆகுன்னா, அந்த பிஆருக்கும் ஒரு ஸ்டேஜில் தே மே வாண்ட் டு டேக் சிட்டிசன்ஷிப், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வரும். அதன் மூலம் வந்து பாப்புலேஷனை அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இப்போ சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கணுன்னா நீங்கள் வந்து பிஆராக 2 இயர்ஸ் இருந்திருக்கணும், வேலையில் இருந்திருக்கணும், சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. அப்படி இல்லை ஃபாஸ்ட் ட்ராக்கில் வரணுன்னா, சப்போஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சிட்டிசன்ஸாக இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி ஸ்பௌஸு சிட்டிசனாக இருந்தால் அந்த கணவரோ மனைவி யாராக இருந்தாலும் அந்த மற்றவருக்கு வந்து ஈஸியாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். மற்றபடி இந்த பிஆராக இருந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டிசன்ஸ் வந்து ஒரு $30,000 எண்ணிக்கையில் கொடுக்க போகிறாங்க எவ்ரி இயர். ஸோ அதில் வந்து அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் மேஜர் சங்க் அங்கேருந்து தான் கொடுக்க போகிறாங்க. அதாவது இந்த மாதிரி வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, ஜப்பான் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஆசியன் கண்ட்ரீஸ்லேருந்தும் உண்டு. இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்தும் நிறைய பேர் கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்க இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. அதாவது ஒரே கான்சன்ட்ரேஷன் இருக்காது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே கண்ட்ரிலேருந்து வர்றவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குறதோ, இல்லை ஒரே எத்னிசிட்டிலேருந்து வர்றவங்களுக்கு நிறையா கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது, மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்க, இப்போ ஐடி ஃபீல்ட்லேயே நிறைய பேர் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா ஐடி ஃபீல்டு கொஞ்சம் சேச்சுரேஷன் ஆகிடுச்சு. அதேமாதிரி அக்கௌண்டன்ஸுக்கும் வந்து கொஞ்சம் அவ்வளோவா பிரைட்டாக இல்லை சான்சஸ். ஏன்னா அக்கௌண்டன்சிக்கெல்லாம் இப்போது நிறையா சாஃப்ட்வேர் வந்தாச்சு, அதனால் தனியாக ஒரு ஆள் அக்கௌண்டன்ட் வேணும்னு அவசியம் இல்லை. மேபி ஒரே ஒரு ஆள் போட்டால் கூட போதும் அவங்களுக்கு, அதனால் அதுக்கும் சான்ஸ் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடாக இருக்கலாம், இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸு, அப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து பயோடெக்னாலஜி, பயோமெடிசன், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதிலெல்லாம்
கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஆட்களை வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். சிங்கப்பூரில் சீனியர் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், அதாவது எஸ்எம் லீ, அதாவது முன்னாள் லீ குவான் யூவோட சன்னு லீ சியான் லூங். அவர் வந்து இந்த மாதிரி நியூ சிட்டிசன்ஸை வெல்கம் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. Congratulations to all the new citizens and your families. Today, we formally welcome you into the Singapore family. Taking up citizenship is not just a formal administrative process. It's a deeply personal journey. Every year, we grant citizenship to about 22,000 individuals. Behind each one, there is a unique story of someone who has taken the leap of faith and chosen to call Singapore home. அதே மாதிரி திரு லீ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு, அதாவது இந்த மாதிரி இமிக்ரேஷனுங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக். அது ஏன்னா அந்த உள்ளூர் சிட்டிசன்ஸுக்கு வந்து புது ஆட்கள் வந்து சிட்டிசன்ஸாக சேர்றது கொஞ்சம் வந்து ஒரு உறுத்தலாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கசமுசாக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி 2 பேருக்கும் ஒரு ஜெல் பண்ணுற மாதிரி அந்த ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க, லோக்கல் ஆளுங்க இந்த புது ஆளுங்க வந்து நம்ம வேலையை அவங்க எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து ரியாலிட்டி கிடையாது. இது ஆக்சுவலாக அதாவது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பர்டைஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. ஸோ லோக்கலாக இருக்கிறவங்க என்ன படிச்சிருக்காங்களோ, யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேலையும் கிடைக்கும். ஸோ யாரோட வேலையும் யாரும் வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. Immigration is a sensitive issue in every country. There's always some tension between the newcomers and those who are already here. Governments can play a big part managing these tensions in order to make immigration a net plus for the societies. But unfortunately, this doesn't always happen. For example, in many European countries, the scale has been so overwhelming that immigration efforts have not kept pace. And the inflows have triggered a strong nativist pushback. And every now and again, there's an unfortunate incident. Some immigrant commits a violent crime, and that further turns the mood against them and deepens the divisions in society. Our approach has been, look, I take you in if you're going to add value. If not, you can't come in. Sorry. அதாவது சிங்கப்பூருக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஏன்னா இப்போ சிங்கப்பூரில் ஒரு லோக்கல் பார்ன் பேபி பாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பாயோ கேர்ளோ, அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மணி. அந்த பையனையோ அந்த பெண்ணையோ ஸ்கூல் படிக்க வச்சு, ஹையர் ஸ்கூல் படிக்க வச்சு, டிகிரி படிக்க வச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது ஹீ ஆர் ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட் டு ரெடி டு டேக் அப் எ ஜாப். அதுலேயும் வந்து கொஞ்சம் அப்ரெண்டிஸ்லாம் வேணும், கொஞ்சம் ட்ரைனிங்லாம் வேணும். அது ஒரு அனதர் 1 இயர் 1.5 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அவ்வளோ லேட்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் தட் பர்சன் கேன் கான்ட்ரிபியூட் டு சிங்கப்பூர். இதே ஒரு ஃபாரினரை கொண்டாங்கன்னா அவர் வந்து தன்னுடைய நாட்டில் எல்லாம் முடிச்சிட்டார், படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரு, வேலையும் பண்ணியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸும் ஆகிடுச்சு அவருக்கு, அங்கேயே எக்ஸ்பர்டைஸும் பண்ணிட்டார், ஸ்கில்ஸ் எல்லாம் அங்கேயே அவர் அக்வயர் பண்ணியிருப்பார். அதனால் இங்கே வந்தாங்கன்னா சிங்கப்பூருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சிங்கப்பூர் கேன் அவைல் ஆஃப் தேர் சர்வீசஸ். ஸோ அது வந்து ஒரு வெல்கமிங். இந்த மாதிரி நாட்டுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும். எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஃபாரினர்ஸ் வந்து அங்கே வேலை பண்ணாங்கன்னா யூ நீட் நாட் ஸ்பெண்ட் மணி ஆன் ப்ரிப்பேரிங் தி லோக்கல்ஸ் அப் டு தட் லெவல். ஸோ இவர் வந்து வெளிநாட்டிலே எல்லாம் படிச்சுட்டு எல்லா திறமையோடு தான் வராரு, வந்து இங்கே ஹீ ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். அதே நேரம் வந்து நிறைய பேர் முக்கியமாக எதிர்பார்க்குற இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஹவு டு இம்ப்ரூவ் அவர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் சிட்டிசன்ஷிப் ஆர் பிஆர் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ எல்லாம் ரெண்டுத்துக்குமேங்க, அதாவது ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். இந்த கண்ட்ரியோட, ஹோஸ்ட் கண்ட்ரியோட ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். ஏதோ நம்ம வந்தோம், வேலைக்கு போனோம், வீட்டுக்கு போனோம், சாப்பிட்டோம், இல்லை ஒய்ஃபோட வெளியே போகிறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கணும் சொசைட்டியோட, மற்றவங்களோட, நெய்பர்ஸோட, மற்ற ரேஸ் பீப்புளோட. இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதாவது பேசிக்காக வந்து உங்களுக்கு நல்ல வேலை இருக்கணும், நல்ல சம்பளம் இருக்கணும், சிபிஎஃப் வந்து மாதம் மாதம் விழணும். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிஆர் ஆன உடனே
நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக போயிடுறேன், நானே வந்து வேலை பண்ணிக்கிறேன், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. அது வந்து கொஞ்சம் உதவாது சிட்டிசன்ஷிப் எடுக்கும்போது. ஏன்னா தே வாண்ட் டு see யுவர் salary earned, யுவர் சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கோன்னா we are not going to declare the whole income. அதனால் ஏதோ அந்த கம்பல்சரி மெடிசேவ் மாத்திரம் நம்ம போட்டுட்ருப்போம், மற்றபடி சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எதுவும் இருக்காது. ஸோ அது ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்குறாங்க. அதனால் பிஆராக இருக்கிறவங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணும்போது as far as possible be employed in a company and get your சிபிஎஃப். அது ஒன்று. செகண்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் இந்த கிராஸ் ரூட் லெவலில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அதாவது இந்த கம்யூனிட்டி கிளப்பு இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி சிட்டிசன் கவுன்சில்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு வாலண்டியரிங் மாதிரி பண்ணி உங்கள் பேரை அங்கே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளட் டொனேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி கேம்ப்ஸுக்கெல்லாம் போகிறது, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறது, அதாவது இந்த ஸ்ரீ நாராயணா மிஷன் அந்த மாதிரி நிறையா ஓல்டேஜ் ஹோம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அங்கே போய் வாலண்டியராக நான் வந்து இருக்கேன்னு சொல்லலாம். வந்து நான் இந்த வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அங்கே அட்மிட் ஆனவங்க, அவங்களோட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஏதோ பேசிட்டு போகிறேன். அதாவது வெளியாளுங்க வந்து பேசுனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு முதிய காலத்தில் அங்கே வந்திருக்காங்க, வீடில் சரியில்லையோ என்னமோ தெரில. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே அந்த வயசானவங்க தான். ஸோ அதை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடும். ஸோ அந்த டயத்தில் வெளியிலேருந்து ஒருத்தர் வராரு, ஜென்ரல் விஷயங்கள்லாம் பேசுகிறாருன்னா அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது வாலண்டியராக இருந்து ஜஸ்ட் ஒரு பேச்சு துணைக்கு எவ்ரி வீக் 1 day வந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதான் சோஷியல் இன்டெகிரேஷன் பார்க்குறாங்க. அதாவது நம்ம அலூஃபாக இருக்கக்கூடாது, நம்ம இருக்கோம், நம்ம பாட்டை வண்டி பார்த்துக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் சோஷியல் இன்டெகிரேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஜாபில் இருக்கும்போது கூட முடிஞ்ச வரைக்கும் ஜாப் ஹாப்பிங் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்டேபிள் ஜாபாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஃபார் அ லாங்கர் பீரியட் 2 years 3 years மாறாதீங்க. சில பேர் அடிக்கடி எவ்ரி 3 months 6 months வேலை மாறிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா they expect a stable employment for the person, for the applicant. அதே மாதிரி அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் விச் இண்டஸ்ட்ரி யூ ஆர். அந்த இண்டஸ்ட்ரியோட ரெலவன்ஸ் என்ன சிங்கப்பூருக்கு அப்படின்னு, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணுது. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது இங்கே சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். சிங்கப்பூரில் சரி என்னுடைய மாமா இருக்கார் அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா இட் வில் பி லிட்டில் பிட் மோர் ஹெல்ப்ஃபுல். நாட் தட் இட் இஸ் அ கேரண்டி, பட் கொஞ்சம் வந்து தே வில் ட்ரீட் இட் இன் அ ஹையர் பெடஸ்டல். அதனால் வரப்போகிற ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகள் வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் இந்த மாதிரி நியூ சிட்டிசன்ஸுக்கும் நியூ பிஆர்ஸுக்கும். ஸோ இந்த டயத்தை வந்து விருப்பப்படுறவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மேபி இட் வில் டேப்பர் டவுன். ஏன்னா ஒன்ஸ் ஒரு மேக்ஸிமம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிரும் அது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் they have to take advantage of this period. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கணும் நம்ம. அதாவது எந்த விதமான நெகட்டிவ் ரிமார்க்ஸும் வந்துடக்கூடாது. ஈவன் டிராஃபிக் வயலேஷன், அதுக்கு ஏதாவது டிக்கெட் கொடுத்தாங்கன்னா கூட இதெல்லாம் வந்து பர்சனல் ரெக்கார்டில் போயிடும். அதே நேரம் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. அதான் நம்ம டொனேஷன் கொடுக்கணும் இல்லையா. சில பேர் எவ்ரி மந்த்து டொனேஷன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், ஐ மீன் நாட் தட் தே வாண்ட் டு டேக் சிட்டிசன்ஷிப் அந்த மாதிரி கிடையாது, அவங்களோட நேச்சரே அப்படி. அதாவது இந்த மாதிரி ஒரு அனாதை குழந்தைகள், இல்லை இந்த மாதிரி முதியோர் இல்லம், இல்லை இந்த மாற்றுத்திறனாளிகள் காப்பகம், அங்கெல்லாம் வந்து இவங்க மாதம் 100 200 500 அந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப உதவுங்க. அதாவது நீங்கள் டொனேஷன் பண்ணிங்கனாக்கா உங்கள் ரெக்கார்டில் போயிடும் அது. அதாவது நீங்கள் உங்கள் பேர், உங்கள் என்ஆர்ஐசி நம்பர், அந்த ரெக்கார்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மாதம் டொனேஷன் பண்ணுறாரு அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிடும். தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அதே நேரம் இன்னொன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து நம்ம சரி இப்போ சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் இப்போலேருந்து நம்ம டொனேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை இப்போலேருந்து நம்ம வாலண்டியரிங் பண்ணலாம், இல்லை இப்போலேருந்து நம்ம ஏதாவது இந்த மாதிரி கம்யூனிட்டி கிளப்பு, கம்யூனிட்டி சென்டர் அதில் வந்து இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட் டேர்மில் இருந்தால் அது ஹெல்ப் பண்ணாது. அதாவது ஒரு நேச்சராக பார்த்தீங்கன்னா ஒரு 1 year 1.5 years அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தீங்கன்னா they will consider that this is your nature and you are welcome. ஸோ நம்ம வந்து இப்போ சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் எடுக்க போகிறோங்கிறதுக்காக ஒரு 3 மாதம் முன்னால் பிளட் டொனேஷன் பண்ணுறோம் அப்படி இப்படின்னா they will also know that it is
ஸ்பெசிஃபிக்லி ஃபார் திஸ் பர்பஸ். அதனால் இட் மே நாட் ஹெல்ப் மச், அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. ஸோ மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.